இந்த ஒரு விஷயம் என் லைஃப்ல நடக்கலன்னா நான் ஸ்டாக் மார்க்கெட்ல என்னோட கெரியரை சூஸ் பண்ணிருப்பேனா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி. சின்ன வயசுல இருந்து நான் ஹாஸ்டல்ல படிச்சனால நான் லீவுக்கு போகும்போதெல்லாம் எங்க தாத்தா ஊருக்கு போவேன். நான் போறப்பெல்லாம் எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அங்க லேண்ட்லைன் பக்கத்துல ஏதாவது ஒரு ஸ்லிப் மாதிரி இருக்கும். அந்த ஸ்லிப்பை எடுத்துட்டு போயிட்டு நான் பேங்க்ல போயிட்டு கலெக்ஷன் போடணும். அது என்ன ஸ்லிப், எதனால வருது அப்படிலாம் எனக்கு தெரியாது. இது ரொட்டீனா ரொம்ப வருஷமா நாங்க பண்ணிக்கிட்டே இருந்தோம். லேட்டரா என்னோட கெரியர் ஸ்டாக் மார்க்கெட்ல சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அதுக்காக கிளாஸ் போயிருந்தேன். போயிருக்கும் போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு என்ன அப்படின்னா டிவிடெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி. அப்புறம் தான் எனக்கு லேட்டரா தெரிய வந்துச்சு ஒரு ஸ்லிப்பை நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணல, அது டிவிடெண்ட் அப்படின்னு. அப்புறம் லேட்டரா என்னுடைய தாத்தா கிட்டையும் கேட்டேன். நம்ம பேங்க்ல இருந்து நம்ம போயிட்டு டெபாசிட் பண்றோம்ல, அது அந்த பேங்க்ல ஷேர் வச்சிருக்கோம், அதனால நமக்கு டிவிடெண்டா கொடுக்குறாங்க, அதை தான் போய் நம்ம செக்ல டெபாசிட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நம்ம ஷாக்கு. ஏன்னா அவங்க ஷேர் வாங்கினதே மறந்துட்டாங்க. அப்புறம் லாக்கரை திறந்து பார்க்கும்போது தான் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய பிசிக்கல் ஷேர்ஸ் பேப்பரா இருந்துச்சு. அதை டிமேட் அக்கௌண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சு அதோட டோட்டல் ஷேரோட வேல்யூ 7 டிஜிட்ல இருக்கு. எங்க தாத்தா கிட்ட போய் கேட்கிறேன், தாத்தா இது என்ன ரேட்ல வாங்குனீங்க அப்படின்னு. அவருக்கு தெரியல. அவர் 1995 1996ல வாங்கினால டோட்டலாவே அன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு 2500 3000 தான் எல்லாருக்கும் ஷேர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. அங்கே எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 3000 மதிப்புள்ள ஒரு அமௌண்ட் ஓவர் த 25 இயர்ஸ்ல நமக்கு 7 டிஜிட் அப்படிங்கிற வேல்யூவேஷனை கொடுத்துருக்குன்னா, அப்ப ஸ்டாக் மார்க்கெட்டை விட ஒரு பெஸ்ட் வெல்த் கிரியேஷன் பிளாட்ஃபார்ம் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இதை ஒரு கெரியரா சூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் இதுக்குள்ள வந்தேன்.